உங்கள் வயதுக்குரிய சர்க்கரையின் அளவு என்ன? அதாவது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், சர்க்கரையோட அளவுங்கிறது 24 மணி நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கும் மாறும், எனக்கும் மாறும், எல்லாத்துக்கும் மாறும். பட் இந்த சர்க்கரை உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை இல்லாதவர்களுக்கு அந்த 80லேருந்து 140க்குள்ளே மாறும். 4 ஜிலேபி சாப்பிட்டாலும் அதுக்கு மேலே போகாது. அதே சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து 80ல் இருக்கும், 150க்கு போகும், 300க்கு போகும், ஒரே நாளில் பல முறை மாறும். அதனால தான் அந்த சர்க்கரையோட கட்டுப்பாடை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கிறதுக்கு இந்த HbA1c 3 மாத சராசரி சர்க்கரையின் அளவு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன்னா அந்த ஏற்ற இறக்கம் எவ்வளோ இருக்குங்கிறத அந்த 3 மாத சராசரி சர்க்கரை அளவில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும். இல்லைனா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ இருந்துச்சு, நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் 3 மாதம் கழிச்சு எவ்வளோ தூரம் அந்த கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் பார்க்குறோம். ஸோ இதை வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இலக்கு வச்சுருப்போம். அந்த HbA1c இலக்கு இது வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இலக்கு இல்லை. இதுதான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கே சொன்னால் 8% சொல்கிறாங்க சார், இந்த லேபில் வந்து 7% சொல்கிறாங்க சார், நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு. அது வந்து அப்படி கிடையாது. வயதுக்கு தகுந்த இலக்குகள் இருக்குது. சர்க்கரை உள்ளவங்களுக்கு, சர்க்கரை இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்து 5.8 கீழே தான் இருக்கணும். பட் சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த இலக்கில் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அப்படி இந்த இலக்குகள் வந்து வயது வாரியாக நம்ம பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக வந்து சர்க்கரை உள்ள குழந்தைகள் இருக்காங்க, டைப் 1 டயபெட்டிஸ். இந்த டைப் 1 டயபெட்டிஸுக்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த இலக்குகள் அப்படிங்கிறது மாறும். பெரியவங்களுக்குள்ள இலக்குகள் கிடையாது. அதாவது பொதுவாக வந்து டாட்லர்ஸ்னு சொல்லுவாங்க. 6 வயசுக்குள்ளே பிறந்த குழந்தையிலேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த HbA1c டார்கெட் அப்படிங்கிறது 8.5%. அதே போல் 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்குரிய டார்கெட் வந்து 8%. ஸோ அவங்களுக்கு 8.5க்குள்ளே இருக்கணும், இவங்களுக்கு 8க்குள்ளே இருக்கணும். இதே 12லேருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்க அந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கோ வந்து 7.5 தான் அவங்களுக்கு டார்கெட். ஸோ 7%க்குள்ளேயோ இல்லை 6.5%க்குள்ளேயோ இந்த குழந்தைங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த நேரத்தில் ஒரு டிபெண்டன்ட் பாப்புலேஷன். அவங்களுக்கு லோ சுகர் வந்தால் சொல்ல தெரியாது, அவங்களுக்கு வந்து வளர்ச்சிக்குரிய சத்துக்கள்லாம் தேவை. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனால அவங்களோட டார்கெட் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் வச்சுருக்கோம். இதுவே வந்து 20 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா, 20லேருந்து 45 வயசு இருக்கிறவங்க ஆக்டிவ் ஏஜ் குரூப், லாங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டார்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.5க்குள்ளே இருக்கணும். பொதுவாக வந்து 7க்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவோம், எல்லோரும் 7க்குள்ளே வச்சுக்கணும். பட் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க, நீண்ட நாள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களோட HbA1c 6.5க்குள்ளே வச்சுக்கணும்.